இன்றைய பட்ஜெட்டில் வரிகளுக்கு அல்வா கொடுக்க போகிறாரா அல்லது மக்களுக்கு அல்வா கொடுக்க போகிறாரா என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டியிருப்பதால் நிச்சயமாக அந்த அல்வா கிண்டுவதில் தான் இருக்கிறது. அந்த அல்வா இனிப்பாக இருக்க போகிறதா மக்களுக்கு அல்லது கசப்பாக இருக்க போகிறதா என்பதை நாம் அதற்கு பிறகுதான் தெரிய வரும் பிரவீன். என்றால் இந்த அல்வா கிண்டுவது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பிரதாயமாக மரபாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணனுக்கும் நிச்சயம் இதை பார்த்திருப்பார், பல முறை அவரும் இந்த தகவலை கேட்டிருப்பார். கண்ணன், இந்த அல்வா கிண்டுவது மட்டுமல்ல, இன்று மக்களுக்கு அல்வா கொடுக்க போகிறாரா அல்லது வரிகளுக்கு அல்வா கொடுக்க போகிறாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்கள் பார்வை என்ன கண்ணன்? உங்கள் பதிவு, முதல் பதிவு என்ன கண்ணன்? சண்முகசுந்தரம், நிதிநிலை அறிக்கையின் அந்த ஒரு வரலாற்று பூர்வமாக இந்த பொதுவாக இந்த பட்ஜெட் என்றால் ஒரு தனிநபர் ஒருவரின் வாழ்க்கையிலோ அல்லது அவருடைய முன்னேற்றத்திலோ ஒரு எத்தகைய மாற்றத்தை இந்த நிதிநிலை அறிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சற்று இந்திய பட்ஜெட் வரலாற்று கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால், முதல் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஆர்.கே. சண்முகம் செட்டியாரின் அந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு 171 கோடி ரூபாய் தான் அந்த பட்ஜெட்டின் மொத்த மதிப்பே. அதன் செலவு 191 கோடி ரூபாய், ஒரு 20 கோடி ரூபாய் தான் பற்றாக்குறை இருந்தது. இன்று 171 கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. அது சென்னையிலேயே பல பேரிடம் இந்த 171 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து மற்றும் அதற்கான அந்த பண வசதி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே 171 கோடி ரூபாயில் அந்த நிதிநிலை அறிக்கையை அந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தாக்கல் செய்தார். அதன் பின்னர் ஜான் மத்தாய் மற்றும் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட பலரும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது இந்த இரண்டாவது நிதிநிலை அறிக்கையான இந்த ஜான் மத்தாய் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் அந்த ஒரு 5 ஆண்டு திட்டங்களுக்கான ஒரு அடிக்கல் நாட்டி ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி பாதையை அவர் முதலாக வழிவகுத்தார் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஜவஹர்லால் நேரு அவர் அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அடுத்த இந்த நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர் எடுத்து சென்ற அந்த மாற்றத்தையும் நாம் காண முடிந்தது. அதற்கு பிறகு ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் சாமானிய மக்களுக்கான அந்த பட்ஜெட் மற்றும் பசுமை புரட்சிக்கு வித்திடக்கூடிய, அதாவது நாடு முழுவதும் இந்த பஞ்சம், உணவு பற்றாக்குறை ஆகியவை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் மொரார்ஜி தேசாய் அந்த பசுமை புரட்சிக்கு வித்திட்ட அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதே போல இந்திரா காந்தியின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் முதல் பெண் நிதியமைச்சர் என்ற பெருமையையும் மற்றும் ஒரு பிரதமராக இருந்து நிதிநிலை அறிக்கையை இந்திரா காந்தி தாக்கல் செய்யும் போது இந்த வங்கிகள் தேசியமயமாக்கம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அந்த பசுமை புரட்சியிலிருந்து வெண்மை புரட்சி என்று அழைக்கக்கூடிய அந்த பால் மற்றும் பால் பொருட்கள்லாம் அனைவருக்கும் தட்டுப்பாடின்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதுபோன்று தனிநபர் வாழ்க்கை மற்றும் பல்வேறு தரப்பினரும் அந்த வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் அதற்கு பின்னர் இந்திரா காந்திக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்திக்கு பிறகு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ததில் டி கிருஷ்ணமாச்சாரி மற்றும் யஸ்வந்த் சின்ஹா, மது தண்டவதே, அருண் ஜேட்லி உள்ளிட்டோரும் அந்த நிதிநிலை அறிக்கையை பல்வேறு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய பாய்ச்சல், அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாய்ச்சல் 91 நம்ம பிரதமராகவும் நிதியமைச்சராக இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அந்த ஒரு புதிய பொருளாதார மாற்றத்தை உலகில் இந்தியர்களை உலக அளவில் அந்த தொழில்துறையிலும் சரி மற்றும் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு உலகமயமாக்கல், தனியார் மயம், தாராளமயம் ஆகிய அந்த வாசலை திறந்துவிட்டு இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றி அமைத்தது. ஒவ்வொரு தனிநபரின் வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான அந்த ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை உருவாக்கியது.